50K. ஸோ எப்படின்னா நம்ம மைன்கிராஃப்டோட புது சீரீஸ்லேருந்து எபிசோட் 2 தாங்க. ஸோ எபிசோட் 1ல் பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பிளாக்ஸ்லாம் கடந்து சில வில்லேஜை பார்த்தோம். இங்கே சில வில்லேஜில் ஆள் இல்லை, அந்த மாதிரியே இருந்துச்சு. கடைசியில் இங்கே இருக்க ஒரு வில்லேஜ் வந்து கண்டுபிடிச்சோம், மலை மேலே இருக்க வில்லேஜை. ஸோ அப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆனோம். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுற அந்த மாதிரிலாம் இல்லை கைஸ். ஸோ சிக்கன் ஃபார்ம் தான் கைஸ், கோழி பண்ணை. ஸோ கட்டலான்னு தோணுச்சு, சரி அப்படின்ட்டு அதுக்கு வந்து இந்த இடத்த தான் கைஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த இடம். ஸோ இப்போ வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். தொண்டை வேறு கட்டிக்கு. நான் சிக்கன் ஃபார்ம் கட்டலான்னு பார்த்தா எனக்கு இங்கே தொண்டை கட்டியிருக்கு. வாட்டுடு வாடா. ஸோ ஓகே, எங்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது? ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 அதிகமோ? ஆமாம் கைஸ், 10 வேணாம், இருங்க. 9, 8 போதும். 2 3, 4, 5, 6, 7, 8. 3, 4, 3, 4. கரெக்ட். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இங்கனக்குள்ளே வில்லேஜ் ஒன்று பார்த்தோமா, அந்த வில்லேஜு கீழே ஒரு பெரிய கேவே போகுது. இந்தா இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே இப்போ போகிறதில்ல, காட்டுறேன். இந்தா இங்கிட்ட சும்மா ஒரு காபிள் ஸ்டோன் மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே போனால் ஒரு கேவே இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சரியான நிறைய கோல் கைஸ், நிறைய கோல் கலெக்ட் பண்ணேன். ஆனாலும் இன்னும் இருக்குது, கலெக்ட் தான் பண்ண முடியல. மாப்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த இடத்த இந்த டார்ச் வச்சுலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கோழியை கூப்பிட்டு வரணும். சீட்ஸ் இருக்குது. அப்படியே இந்த இடத்தையும் கொஞ்சம் லைட்டிங் பண்ணிட்டு வரும். ஏன்னா எனக்குள்ள மாப் ஸ்பானிங் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் டார்ச்செல்லாம் வச்சுட்டோன்னா அவ்வளோக்கு இருக்காது. ஸோ கைஸ், அப்புறம் நான் இந்த சைடு வந்து போனேன் கைஸ். ரொம்ப தூரம் போனப்போ ஒரு வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஆனால் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று இருந்துச்சு கைஸ், இந்த சேடில். ஸோ ஹார்ஸோட சேடில் ஒன்று கிடச்சிச்சு. சரி ரைட்டு, வந்த வரையில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆனால் இங்கே எப்படி இவ்வளோ மரம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வச்சதேன். ஏன்னா நம்ம வீடு கட்டணும், அதுக்கு வந்து உட்ஸ்லாம் தேவையில்ல கைஸ், அதான். ஓகே, இதே போதும். இப்போ என்னமோல பண்ண வச்சேன். கோழியை கூட்டு வர விட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டேன். கோழி என்ன ஐயா, என்ன கைஸ் சம்பவமா?
வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் 4-5 கோழி இங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஒரு கோழியை கூட காணோம். கோழி, ஆடு, ஆஹா, குதிரையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன். இருங்க, இதோட ஹெல்த் பார்ப்போம். வேஸ்ட். அந்த இருக்கு ஒரு கோழி, 2 கோழி. வாங்க வாங்க, வேமா வா. இந்த இங்கே டாங்கி ஒன்று சுற்றுது. ஸோ அது அங்கேயே நின்றுச்சு. இருங்க, நம்ம இங்கிட்ட ஏதாவது கோழி கண் பார்ப்போம். என்னடா கோழியே இல்லை, மாடு இருக்குது. ஆமாம் கைஸ், நம்ம வந்து கோழி பண்ணை இப்போ ஆரம்பிச்சிட்டோமா. இனி ஆடு மாடு எல்லாமே தான் பண்ணணும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து அடுத்த எபிசோடு வந்து சொல்ல வேணாம், நீங்களே பாருங்கள் வரையில். ஏமா வாங்கடா படுத்தாம. இதான் ஆடி அசைஞ்சு வருது. வரியா? ஆனால் நம்மள்கிட்ட சீட்ஸுக்கு பஞ்சம் இல்லை கைஸ். ஏன்னா 2 வில்லேஜுக்கு 2 ஒன்று, இது 3 வில்லேஜ். அந்தந்த ஃபார்மிங் ஏரியாவில் இருந்த எல்லா சீட்ஸையுமே எடுத்துட்டோம். அதனால் நம்மள்கிட்ட மொத்தமாக 2 ஸ்டாக் இருக்குது. உனக்குள்ளே கேட்டு ஓப்பன் பண்ணிடும். பக் 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 பக். ஸோ உள்ளே வாங்கடா. ஓகே இருங்க, இங்கிட்ட ஏதாவது கோழி இருக்கான்னு பார்ப்போம். கோழி இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா கைஸ், கேவை சரியான பெருசு. இருங்க, எதுவும் கோழி இருக்கான்னு பார்ப்போம். ஒரு கோழி கிடச்சா கூட இப்போதைக்கு ஓகே. சரிங்க கைஸ், இந்த ஒரு கோழி இருக்குது. இருட்டு போகுதா? அதே பிடிக்குதா? சரி ரைட்டு. சரி ஓகே, இருட்ட போகுது. இந்த ஒரே ஒரு கோழியை மட்டும் கூட்டிகிட்டு நம்ம வந்து டக்குன்னு ஃபார்முக்கு போவோம். டே வாடா, கோழி வா கோழி. கோழி பையில வா பையல. இந்த கோழியை அந்த நம்ம வந்து ஆர்க்கு போட்டோம் கைஸ், அதில் அந்த டூடுன்னு ஒன்று, இந்த கோழி மாதிரியே ஒன்று இருக்கும். அதை கையில் தூக்கிட்டு போக முடியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பாருங்க, ஆகா நல்லா இருக்கே. போச்சு, கோழியை காணோம். இந்த இருக்குதா? வந்து தொலை கோழி. மார்ச் ஸ்பான் ஆயிரும் பக்கி. வா, நிலா வந்துருச்சு. அவ்வளோதான், நேராக ஸ்பான் ஆயிருப்பானுங்களே எங்கிட்டாவது. இன்னமும் ஸ்பான் ஆகலை, அதிசயம். ஆத்தாடி ஆத்தி, தண்ணியா? நான் கூட கீழே ஏதோ சோம்பிலாம் நிற்கிதுன்னு வச்சு பயந்துட்டேன். வா வேமா. இந்த ஸ்பான் ஆகிட்டேன் பாருங்க. டக்குன்னு உள்ளவா. போச்சு, நம்ம போய் தூங்குவோம். எங்கடா இருக்கு மான்ஸ்டரு? எங்கே தான் இருக்கா? போ சாப்பாடாக இல்லை, தூங்கியாச்சு. இந்த ஸ்கெலிட்டன் தானே? எங்கே ஸ்கெலிட்டனை காணோம்.
சிலந்தி பூச்சி. ஏய் இங்கே வாடா. சரிவா நான் தண்ணிக்குள்ளே வரேன். என்னடா இப்போ வச்சு மாட்டிக்கிட்டேன். ஆஹா கோழி. இதானே எனக்கு வேணும். ஐயோ தொண்டை வேற இம்சை பண்ணுது. இலை கோழி வேமா வாடா. பட்டுத்தராயா புட்டு. எங்கடா அந்த பெரிய கோழி? குட்டி கோழிக்கும் சரி ஒரு கோழி செத்துச்சு. சாவு. சும்மா உள்ள அடக்க விட்டு வெளியே வந்து சுற்றிட்டு. உள்ளேயே இருந்திருந்தானே செத்துருக்காது. காப்பரு இந்த இது கொண்டாடல கிடச்சிருக்கு. இந்த வாட்டர்லேருந்து இருந்துச்சுல அந்த சாம்பியை கொண்டாடல. ஐயோ என் வயசு இப்போ சாம்பி ஆட்ட மாதிரி இருக்குதே. ஸோ இப்போ வேறு என்ன பண்ணலாம்? ஆமாம் மிஸ். என்ன ஒரு அயனிங் கட்டு எடுத்து. ஓ ஆமாம் சாரி மறந்துட்டேன். ஓகே கைஸ் கிளாஸ் ரெடி. கோழியா எங்கடா அந்த இது சீட்ஸு? கேட்ட சாத்திரம். அவ்வளோதான். இங்கே வா இங்கே வா. அவ்வளோதான். இருங்க இந்த வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். மீன். ஆமாம் கைஸ் நான் நினச்சேன். சரி இப்போ அதை பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. நம்மள்கிட்ட நிறைய டேர்ட் இருக்குது. டேர்ட்லேயே அதை செஞ்சுப்போம். டார்ச் வந்து இதை வச்சுட்டு இன்னொரு ஸ்டாக் கொடுத்து பார்க்கும். அப்புறம் வேறு என்ன லேண்ட்ரு. ஓகே 3 போதும் நம்மளுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ஃபிஷ்ஷிங் பண்ணால் நல்ல லூட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக மீனை வெட்டிடும். 1 2 3 அடேங்கப்பா இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது.
வெளியே போ. ஓகே, இப்போ இதுக்கு இங்கிட்ட ஒன்று வச்சுட்டு ஃபில் பண்ணணுமா? ஆமாம். ஓகே, இது வந்து ஏன்னா கைஸ், நம்மளுக்கு வந்து ராத்திரியில் ஃபிஷ்ஷிங் பண்ணால் நல்ல லூட்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்த வந்து நான் பில்ட் பண்ணிட்டேன் ராத்திரி டைத்தில். ஏன்னா ஏற்கனவே பலட்டே அந்த மாதிரி ராத்திரிலலாம் ஃபிஷ்ஷிங் பண்ணி நல்ல லூட்லாம் நிறைய கிடச்சிருக்கு. இங்கிட்ட ஒன்று நல்லா இடம் இருக்கிற மாதிரியே தான் பில்ட் பண்ணுறேன் நான். எனக்கு கேட்கணுமா? என்ன அடி, ஒரே அடியில் 4 ஆட்டை குறைச்சிக்கிட்டாங்க. ஐயாலா சுத்துட்டேன். அப்புறம் கடுப்பேற்றிருக்கேன். எங்கள் அப்பா, இந்த ட்ரான் வந்து கிடைக்கும் கைஸ். அது எப்படின்னு தான் மறந்து போச்சு. ஏதோ ரெய்னி டைட்டில் இதை கில் பண்ணி தண்டரால் இதை பவர் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு தான் ஞாபகம் இல்லை. என்னடா பண்ணுறீங்க டேய்? ஐயா, இந்த 2 குதிரைக்கு மேலே நல்ல இடத்த முடிச்சுக்கோ. ஓகே, மேலே போயிட்டு டார்ச் வச்சு லைட்டிங் போடுவோம். ஆமல இது வேணாம், உடச்சி எடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவோம். எப்படின்னா இந்த 3 இங்கிட்ட ஒன்று வச்சு நடுவில் கிளாஸ் மாதிரி வச்சுருவோமா? இல்லை, 1 2 3 ஸோ ஓகே. இங்கே ஒன்று வச்சுருவோம். வச்சுட்டு 1 2 ஐயா போச்சு. இதான் உடச்சி விட்டேனா? சரி போங்க. டிடி ஷவா முடியலை. நம்ம வீட்டிலே கட்டலாம். பட் ஆனால் இது வந்து அவ்வளோ ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ராத்திரி டேங்கிறனால இந்த ஸ்கெலிட்டன் அதான் இமசைய அதுக்கெல்லாம் அது வந்து ஏரோட்டு அடிக்கும். அதுக்கிட்டலாம் அடி வாங்கி சாகாமல் இருக்கிறதுக்கு தான் இது. ஸோ அதனால தான் நான் டர்ட்லேயே கட்டினேன். இவ்வளோ பெருசாக எது கட்டினேன் தான் எனக்கு தெரில. கொஞ்சத்தை உடச்சிருவோமா? ஆமாங்க, உடச்சிரும். எப்படின்னா இது வரையுமே போதும். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கலாம் உடச்சி எடுத்துரும். இப்போ ஏன்னா இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அவசியமும் இல்லை, தேவையில்லை. ஆனால் நான் எது கட்டினேன்னு எனக்கே தெரியலை. இவ்வளோ பெருசாக போச்சு. கீழே கொஞ்சம் உடக்கு, அதெல்லாம் எடுப்போம் அப்புறமேட்டி. ஓகே, இன்றைக்கி நைட்டு ஸோ அதை வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணேன்னா கொண்டு இந்த டர்ட்டெல்லாம் இங்கே வச்சுருவோம்.
அந்த இங்கே இங்கே அப்புறம் கிளாஸ் ஆமாயா டர்ட் இங்கே கொஞ்சம் கீழே கிடக்கு பாருங்கள், மறந்தே போயிட்டு எடுக்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸு தேவைப்படுகிறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடுவில். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா போய் தூங்கிடுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம் ராத்திரி. ஐயோ பகிர் நெச்சு போடா போ. அவ்வளோதான். ஸோ கைஸ் இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் ஃபார்ம் பில்ட் பண்ணோம். இங்கே வந்து நிறைய ஸ்கெல்டன் இருக்காங்க, அதெல்லாம் கில் பண்ணுவோம். போனும் ஏரோவும் கிடைக்கும். அதெல்லாம் எதுக்கு? ஐயோ டீ பற்றிக்கிச்சு. ஓகே, அவனையும் கில் பண்ணியாச்சு. ஓகே, ஜாம்பி வில்லேஜர் அவனையும் கில் பண்ணியாச்சு. இங்கே சிலந்தி வேறு இருக்கானா, அவனையும் கில் பண்ணிடுவோம். தம்பி இங்கே வாப்பா. இங்கே வாடா. நான் அவனை கில் பண்ணேன்டா, இங்கே வாடா. அவ்வளோதான். சொன்னால் இப்போ நம்ம லைட் வச்ச இடத்துல ஸ்பான் ஆக மாட்டேங்கிறாங்க, அங்கிட்டு தள்ளி தான் ஸ்பான் ஆகுறாங்க. ஸோ சீக்கிரமே கைஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி நிறைய இடத்துல வந்து லைட்லாம் வச்சுருவோம். இந்த ஒரு பவு கிடச்சிருக்கு, இங்கே உள்ளே போட்டுருவோம். ஸோ கேஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். இதில் வந்து ஒரு சிக்கன் ஃபார்ம் கட்டினோம், அப்புறம் ஃபிஷ்ஷிங்க்கு ஒரு இடத்த கட்டியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பை, see you.